காஞ்சிபுரம் மாவட்டம் மானாமதி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் தன்ராஜ், என்ன நடந்தது, முழு விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகா பெருநகர் ஊராட்சிக்குட்பட்ட பழைய காலனியை சேர்ந்தவர்கள் ரகோத்துமன் சத்யா தம்பதிகள். இவர்களுக்கு கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில சத்யா கர்ப்பம் அடைந்திருக்கிறார். இதன் காரணமாக கர்ப்பம் அடைந்த நிலையில அருகில் இருக்கின்ற மானாமதி ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பரிசோதனைகள் மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சென்று பரிசோதனைகள் மேற்கொண்டு குழந்தை நலமாக இருக்கிறார் என்று மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இந்த நிலையில நேற்று இரவு அந்த சத்யாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டதை தொடர்ந்து மானாமதி மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு மருத்துவர்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பரிசோதனை மேற்கொண்டு பிரசவத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நள்ளிரவில் பிரசவம் ஏற்பட்ட நிலையில அந்த தாயும் சுகப்பிரசவம் நடைபெற்ற நிலையில சத்யாவிற்கு குழந்தை இறந்து பிறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ரத்தப்போக்கும் அதிகரித்த காரணத்திற்காக சத்யா உடனடியாக செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாக. அங்கு போகும் வழியிலேயே சத்யா உயிரிழந்திருக்கிறார். மருத்துவர்கள் அங்கு பரிசோதித்து சத்யா உயிரிழந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே தற்போது இந்த மானாமதி ஆரம்ப சுகாதார நிலையத்தை கிராம மக்கள் பெருநகர் பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் முற்றுகையிட்டு மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்து காரணத்திற்காக தான் தாயும் சேயும் உயர்ந்து விட்டார்கள் என்று ஆரம்பத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்தவுடன் காஞ்சிபுரத்திலிருந்து டிஎஸ்பி ஜூலியட் சீசர் தலைமையிலான போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடன் முற்றுகையிடாமல் தடுத்து நிறுத்தி தற்போது நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆரம்ப சுகாதார மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை அரசிடம் தெரிவிப்பதாக கூறி அவர்களை கலந்து செல்ல அனுமதித்திருக்கிறார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தனராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.